நம்ம வீடியோ பார்க்க வந்தவங்களுக்கு வணக்கமுங்க. போன வீடியோவில் பச்சை குழந்தைன்னு கூட பார்க்காம எல்லாத்து கையிலிருந்து பிடிங்கி தின்னு போட்டு கேம்ஸ் விளாட போகலான்ட்டு கிளம்பிட்டோமுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்கு காமன்வெல்த் மாதிரி உலகத்தரமான கேம்ஸ்லாம் இருக்குமுங்க. அங்கே நம்பர்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. அதில் பந்தை உருட்டி விட்டோம்னா நமக்கு டிவி ஃப்ரிட்ஜெல்லாம் கொடுப்பாங்கன்ட்டு பந்தை கையில் கொடுத்துட்டு அவன் ஒரு உருட்டு உருட்டுவான். எட்டுறது அளவில் பிளாஸ்டிக் பக்கெட் வைக்கிறப்பே தெரியலைங்களா, அதெல்லாம் நம்ம தலையில் கவுத்துறதுக்கு தானுங்க. கடைசிக்கு பக்கெட்டு கொடுக்காம பிளாஸ்டிக் கோலையை கொடுத்தோன்னே சின்னமணி போக்குன்னு போச்சுங்க. ஏரியா மானத்தை நம்மளாவது காப்பாற்றலன்ட்டு அடுத்த கேமுக்கு போனால் அவன் ஏமானத்தை பறக்க விட்டானுங்க. அவன் சின்னதுலேருந்து காப்பி குடித்தா கிளாஸ் டம்ளர்லாம் அடுக்கி வச்சு ரப்பர் பந்தை கையில் கொடுத்து அடுக்கி வைக்கிறானுங்கண்ணா. கேராக இதுதான் இந்த வாரம் வருதுன்ட்டு அடுத்த கேமுக்கு போனால் அட சாமி அது அதுக்கு மேலேங்க. நான் வேறு எண்ணெய் பலகாரமாக விட்டு அப்புனதில் கை ஃபுல்லாக வழுக்குதுங்க. நல்லா கையை தொடச்சி போட்டு கிரிப்பை பிடிச்சிதாங்க விட்டேன். அப்பயும் ஜஸ்ட் மிஸ்ஸுங்க, ஒரு நூலில் மிஸ் ஆகி போயிடுச்சுங்க. உடனே எனக்கு கரடியோட காரி துப்புன கதை தான் ஞாபகம் வந்ததுங்க. அது 23ஆம் புலிகேசி சொன்னனுங்க. பின்னால் போஸ்டரில் இருக்கிற போஸ்ட் ட்ரை பண்ணலான்னு பார்த்தனுங்க. பொன்னாட்டி மாதமாக இருக்கனால வயிறு இடிக்கின்னு விட்டுட்டனுங்க. அடுத்து பலூன் ஷூட் பண்ணலான்னு கிளம்பிட்டனுங்க. இது என்ற ஆசை இல்லைங்க, சின்ன வயசில் நான் ஆசைப்பட்டேன்னு சொல்லி இப்போ எல்லாத்தையும் எங்கள் அம்மா நிறைவேற்றி கொடுத்துட்ருக்காங்க. நானும் குழந்தைங்களோட ஒரு ஈவினிங் நல்லா ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணலான்ட்டு போயிட்டனுங்க. இந்த குழந்தைங்க கையில் ஏர் ரைஃபில் பார்க்குறதுக்கே ராக்கெட் லான்ச்சர் மாதிரி தாங்க இருக்குது. உங்களுக்கும் வாய்ப்பு கிடச்சிதுன்னா சுற்றி இருக்கிறவங்கள பற்றிலாம் யோசிக்காமல் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள்.